வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க மலையாள படமான பிராவின் குடிசா படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு கள்ளுக்கடை முதலாளி அந்த கடைக்குள்ளேயே தூக்குல தொங்கிடுறாரு. அது கொலையா தற்கொலையாங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வர ஆரம்பிக்குது. அத ஸ்டேஷனுக்கு புதுசா வந்த எஸ்ஐ பாசில் ஜோசப் தலைமையிலான குழு விசாரிக்கிறாங்க. அவங்க அந்த கள்ளுக்கடைக்குள்ள இருந்த 17 பேரை கூப்பிட்டு தனித்தனியா விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையில நடந்த சம்பவங்கள் என்ன, அந்த விசாரணைக்கு முன்ன நடந்த சம்பவங்கள் என்ன, அந்த விசாரணைக்கு பின்னாடி நடக்கிற சம்பவங்கள் என்ன, அந்த ஓனரோட கேரக்டர் என்ன, அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக வர்ற எஸ்ஐ பாசில் ஜோசப்போட முன்கதை என்ன அப்படிங்கிறது தான் படத்தோட கலமை. ஹீரோ பாசில் ஜோசப் தன்னோட வழக்கமான காமெடி நடிப்புல கொஞ்சம் வில்லத்தனம் கலந்து நடிச்சிருக்காரு. அது சில இடங்கள்ல நல்லா இருந்தாலும் பல இடங்கள்ல செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. இருந்தாலுமே அவர் தன்னோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கான ட்ரை பண்ணியிருக்காரு. சௌபின் மற்றும் செம்பின் வினோத் 2 பேருமே அவங்களோட கேரக்டருக்கு நியாயம் சேர்த்திருக்காங்க. அதுல சௌபின் இன்னும் ஒரு படி மேலேயே நிக்கிறாரு. அவரை தாண்டி மற்ற கேரக்டர்களும் கொடுத்த வேலையை கரெக்டாகவே செஞ்சிருக்காங்க. ஹீரோயின சாந்தினி ஸ்ரீதரனோட மேக்கப் கொஞ்சம் உறுத்தலா இருந்தாலும் அவங்க நடிப்புல படம் நகர நகர அதுவுமே நம்மளுக்கு செட் ஆகுது. பின்னணி இசை கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே ரகமா தான் இருந்தது. பாட்டு கொஞ்சம் செட் ஆகல. அதே மாதிரி ஒளிப்பதிவும் நல்லாவே இருந்துச்சு. வழக்கமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். ஆனா அதுல தலையை சுத்தி மூக்கு தொடுற மாதிரி வளவள கொலவலான்னு எழுத்து வச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுலயும் சொதப்பன மாதிரியுமே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஹீரோவோட கேரக்டரையே சரியா எழுதாதனால அதுவே நமக்கு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு. ஹீரோ நல்லவரா கெட்டவரா அவரோட கேரக்டர் டிசைன் என்ன அப்படிங்கிறதையுமே அவங்க ஒரு பெரிய குழப்பத்திலேயே கொண்டு போயிட்டாங்க. படமும் அங்க சுத்தி இங்க சுத்தி நகர்றதுனால லைட்டா சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருது. சில சீன்ஸ் மட்டுமே ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. கொடுத்த பில்டப்புக்கு படம் கொஞ்சம் ஒர்த்துல தான். ஒரு ஆவரேஜான த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா பொழுது போகாத நேரத்துல பார்க்கலாம்.